ஹஸ்ரத் சையத் ஷாமிரான் வலி பாபா அப்படிங்கிறவர் இங்கே தான் உங்கள் கால் தூசி என் தலைக்கு சமானம் அப்படிங்கிறார். அதாவது உங்கள் கால் தூசி என் தலையில் சுமக்கிறேன் அப்படிங்கிறாரு. யாரு? ராஜராஜ சோழன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விழாப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான நகரத்தில் வந்து இருக்கீங்க. இங்கே நம்ம பஞ்சபாண்டவர் குகை அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு குகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குகையில் முதலாம் ராஜராஜ சோழன், பல்லவர்கள், சமணர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு பல வரலாறு வந்துருக்குங்க. இந்த இடம் என்ன, இந்த இடத்துல என்ன இருக்குது, எப்படிலாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராணிப்பேட்டையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து அடைய முடியுங்க. இதுதான் இன்றைக்கி மக்களால் பஞ்சபாண்டவர்கள் குகை அப்படின்னு அழைக்கப்படுற ரொம்ப அழகான ஒரு இடம். இப்போ இந்த இடம் முழுக்க இந்திய தொழில்துறை அவர்களுக்கு கீழே வந்துருக்கு. அவங்க சுற்றி வந்து பாதுகாப்பு வேலி வந்து அமைச்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வரலாம். இந்த இடத்த உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா? இது வந்து ஒரு குடைவரைங்க. அதாவது மறுபடியும் பாருங்கள், இந்த மலை முழுக்க ஒரு பாறை அப்படியே மொத்த மலையாக வந்துருந்தது. இதை செதுக்கி குடைந்து வரையில் குடைந்து பண்ணப்பட்டதான் இந்த குடைவரை. முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டை வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். எங்கள் விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ கூட ரீசெண்டாக வரலாற்று பயணம் வந்து பண்ணோம். இது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற அதே பல்லவர்கள் செஞ்ச ஒரு குடைவரை. இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையை செதுக்கி தூண்களை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தூணோட அளவு எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். பொறிக்கவே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட முகமண்டபம், மரத்த மண்டபம்னு 2 மண்டபங்கள் இந்த கோயிலில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு கோயில் தாங்க. இது வந்து ஒரு குடைவரை கோயிலாக தான் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் முழுமை பெறாத ஒரு கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம். 6 தூண், 2வது 6 தூண், மொத்தம் 12 தூண்கள் ரொம்ப அழகாக மலையை செதுக்கி பண்ணப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி இந்த குகைக்கு யாருமே வரல அப்படின்னாலும் பல காலத்திற்கு முன்னாடி பல மக்களும் மன்னர்களும் இங்கே வந்திருப்பாங்க. அவங்க பாதம் வந்து பட்டிருக்குங்க. நீங்கள் இந்த குகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற படிக்கட்டுகள் இது இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அமைச்சது. இது சுற்றி இருக்கிற அந்த வரக்கூடிய பாதைகள்லாம் இப்போ இந்த அரசாங்கம் வந்து அமைச்சது. இந்த குடைவரை கோயில் மட்டும்தான் பழங்காலமாக தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்கிறது. இது தெரியுதுங்களா? இதுதாங்க ஒரு கருவறை. 7 கருவறைகள் இதே மாதிரி இந்த குடைவரைக்குள்ளே வந்து இருக்குது. நீங்கள் பாருங்கள், வெளியே வந்து ஒரு சதுரமாக, அதாவது சதுரம்னு சொல்ல முடியாது, ஒரு செவ்வகமாக வந்து செதுக்கி உள்ளுக்குள்ளே 2 ஷேப் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இதை செதுக்கி கோயில் கட்டி சிலைகள் வைக்கணும் அப்படின்னு நம்ம பல்லவ மன்னர் முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எந்த காரணம் தெரில, எக்ஸாக்ட் எந்த காரணம் தெரில. ஆனால் இதை முழுமை பெறாமல் முடியாமல் வந்து போயிருக்குங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். யாரும் தெரியுதுங்களா? கணேஷ் ராகவ், காஞ்சி கடன் அப்படின்னு அழைக்கப்படுறவர். எப்போ வந்தீங்க கோயிலை பிறகு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்கேருந்து இது மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் மேலே அந்த மலைக்கு மேலேயும் ஒன்று இருக்குது. போகலாமா? போகலாம் வாங்க. இந்த மலைக்கு மேலேயும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அங்கே தான் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி இருக்குது. வாங்க அங்கே போகலாம். நம்ம மேலே ஏறி வந்துட்டுருக்கோங்க. ஒரு 5 நிமிடம் தான் மேலே வந்து வந்துடலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல? தென்னை மரங்கள் நிறைய, ஆற்காடு மலைகள் சூழ்ந்த பகுதி. ஆமாம், ஆற்காடு அப்படின்னாலே அது நவாபுகள், அதாவது இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆட்சி பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது அவர்களுக்கு கீழே இருந்தது. அதற்கு அடையாளம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மசூதி.
அங்கே மசூதிக்குள்ளே போகலாம். நம்ம அந்த மசூதிக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல இந்த 2 கல்வெட்டுகளுமே இங்கே தான் அங்கே வந்திருக்கு இந்த மசூதி மேலே. அந்த முதல் கல்வெட்டை வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியுதா இந்த கல்வெட்டு? இந்த முதல் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நந்திவர்ம போதத்தரசர் காலத்தில் நாரணன் அவர் குருவான நாக நந்திக்காக பொன் இயக்கி யக்ஷின்னு சொல்லுவோம் அந்த உருவத்தை செதுக்கியுள்ளார் அப்படின்னு இந்த கல்வெட்டு வந்து சொல்லுதுங்க. அந்த கல்வெட்டுக்கு கீழேயே அந்த யக்ஷியினுடைய உருவம் வந்து ரொம்ப நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி கீழே வந்து ஒரு சின்ன ஒரு நீர் தேக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமாக இந்த வேலைப்பாடோட செதுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? யக்ஷியினுடைய ரொம்ப அழகான ஒரு உருவம். இதற்கு கீழே ஒரு சின்ன ஒரு நீர்த்தேக்கம் வந்துருக்குங்க. அதாவது அந்த காலத்தில் இங்கே மலைக்கு மேலே இருந்தவங்களுக்கு அவங்க நீர் பயன்பாட்டிற்கு இதைத்தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த யக்ஷியின் உருவத்துக்கு அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னா சமண படுக்கைகள் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல, இங்கே சமணர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் தான் இங்கே சமண படுக்கைகள் இருக்குது. நீங்கள் இந்த குளத்துக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு தீர்த்தங்கருடைய ஒரு சிற்பம் உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும். சரி, இதுக்கும் மேலே சமணத்தை பற்றி இங்கே இருக்கிற ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டே வந்து விளக்குது. இப்போ இந்த ராஜராஜ சோழன் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுதாங்க அந்த ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள். சரி, ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 8வது அப்படின்னு கல்வெட்டு ஆரம்பிக்குது. இந்த கல்வெட்டு 11 வரிகள் கொண்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே ஒரு பள்ளிச்சந்தம் வந்து இருந்திருக்கு. பள்ளிச்சந்தம் சமணர்கள் இருக்கக்கூடிய பகுதியை எளிமையாக அந்த காலத்தில் பள்ளி அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கு சந்தம் வந்து வழங்கியிருக்கிறார். சரிங்களா? இந்த பள்ளி சந்தத்திற்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா வரி விளக்கு வந்து அளிச்சிருக்கிறார். கற்பூரம் அதை ஏற்றுறதுக்கான வரி, அதாவது நம்ம கோயில்கள்லாம் வந்து விளக்கரிக்கிறதுக்காக ஒரு தானம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் விளக்கரிக்க கற்பூரத்துக்கு தானம் வந்து கொடுத்துருக்குறாருங்க. இங்கே யாரும் வந்தது வரி விளக்கு வந்து இந்த இடத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லுது. அதை விட ஹைலைட்டு, ராஜராஜ சோழனுடைய ஹைலைட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு யாரும் வரி வாங்கக்கூடாது. வேறு எந்த இதுக்குனாலும் வரி வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா கங்கையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு போவதாக அப்படிங்கிறத இந்த கல்வெட்டில் வந்து சொல்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் ராஜராஜ சோழன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பள்ளி சந்தத்திற்கு நீங்கள் தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கால் தூசி என் தலைக்கு சமானம் அப்படிங்கிறார். அதாவது உங்கள் கால் தூசி என் தலையில் சுமக்கிறேன் அப்படிங்கிறாரு. யார்? ராஜராஜ சோழன். அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துக்கு வழங்கப்பட்ட தானத்தை, தர்மத்தை, அந்த காலத்தில் தான தர்மம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற சோழ மன்னன் அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத. இந்த கல்வெட்டை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கீழே 2 சிற்பங்கள் வந்து இருக்குங்க. சரிங்களா? ஒரு சமணர்கள் நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். நீங்கள் நல்லா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காது வந்து நல்லா நீண்டு இருக்கும். நம்ம அந்த செட்டி புடவில் பார்க்குற மாதிரி காது, நீண்ட காதுகள், ஒரு சமணர் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு சமண துறவி. இங்கே வந்து ஒரு சிம்மம், அதோட சிம்மமா இது என்ன நாயா ஒரு சிற்பம் வந்து இருக்குது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சமண படுக்கைங்க. ரொம்ப நேர்த்தியான வளவளப்பான ஒரு அழகான ஒரு சமண படுக்கை. இங்கே சமணம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம். சரி, இங்கே நம்ம சோழர்கள் பார்த்தோம், சமணர்கள் பார்த்தோம், இது எல்லாமே பார்த்தோம். இங்கே நான் சொன்னேன்ல, நவாபுகள் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க அப்படின்ட்டு. இதாங்க அந்த அழகான தர்கா. ஹஸ்ரத் சையத் ஷாமிரான் வலிபாபா அப்படிங்கிறவர் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது இஸ்லாமியர்களோட ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இன்றைக்குமே அவங்க நிறைய பேர் இங்கே வந்து வணங்கிட்டு தான் வந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அவர் இருக்கிறதாகவும் மற்ற இருக்கிற நிறைய அந்த சமாதிகள் எல்லாமே அவர்கள் உறவினர்கள் அப்படின்னு இங்கே இருக்கிற ஐயா வந்து சொன்னாங்க. எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் தான் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரும் நல்லா, அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்பத்தில் எந்த ஒரு இடங்களும் இருக்காமல் நல்லா இருக்கணும் தான் வேண்டி தான் உங்களுக்கு இது செஞ்சது. வேறு எதுவும் இல்லை. எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னுக்கோசரம் தான் வேண்டினது.
கீழே இறங்கி வந்துட்டோங்க. அருமையான ஒரு இடம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விழாப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான குகை இருக்குது, பல்லவர்கள் செஞ்ச கோயில் இருக்குது, அதுபோக ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருக்குது, ஒரு தர்கா இருக்குது, நிறைய இடங்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று இடம் இந்த இடம். இந்த இடத்த நான் கட்டாயம் கூகுள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி வந்துட்டே பாருங்கள். இவரோட சேனலையும் போய் பாருங்கள். இவருக்கும் ஆதரவு தெரிவிங்க. நிறைய பேர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கணேஷ் ராகவ் கோயில்கள் சம்பந்தமாக நிறைய இடங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூலேருந்து அப்படியே வீடியோ போட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோயிலை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி ப்ரோ. முதலாக நான் உங்கள் கூட மசூதிக்கு வந்திருக்கேன். ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, வரலாறாகவே நம்ம வந்து பார்க்கலாங்க. இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரிந்தும் அதோட வரலாறு புரியாத பல வரலாற்று இடங்களை உங்களை கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தை சந்திக்கலாம்.